காலை கட்டிக்கொண்டு நின்றது. அருமையானவர்களே, நின்றதோடு மாத்திரமல்லாமல் கையில் வைத்திருக்கக்கூடிய கம்பை காட்டி எதிரிகளை ஏசியது அந்த குழந்தை. அதை பொறுக்க முடியாமல் ஒருவன் வேகமாக வந்து வெட்ட முனைந்தான். அப்போது கையை நீட்டிய போது அந்த கையினுடைய விரல்கள் எல்லாம் வெட்டுப்பட்டு போய்விட்டது. சங்கைக்குரியவர்களே, இந்த நேரத்தில் தான் இமாம் அவர்களுடைய கழுத்திலே ஒரு அம்பை எய்தான் ஜுர்ரா இப்னு ஷரீக் தமீமி என்று சொல்லக்கூடியவன். ஆனால் யார் இமாம் அவர்களை கொல்றதுங்கிற பயமும் இருந்தது அந்த சமயத்தில். கடைசியாக உடம்பெல்லாம் ரத்தம் சிந்தி கடுமையான களைப்போடு இருக்கக்கூடிய அந்த தருவாயில் சினான் இப்னு அனஸ் நஜஃபி என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய லஅனத்தை பெற்ற அந்த மூதேவி ஷஹீதே கர்பலா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தன்னுடைய ஈர்த்தியால் குத்தி ஷஹீதாக்கினார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதோடு மாத்திரமல்லாமல் அவர்களுடைய சிரசை தனியாக வெட்டி எடுத்து அவன்தான் என்றும் அல்லது ஷிம்ரி என்றும் ஒரு செய்தி இருக்கிறது, அவன் நேராக கொண்டு வந்து ஏனைய ஷஹீதாகிவிட்ட அந்த சுஹதாக்களினுடைய தலைகளை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து இப்னு ஜியாதுக்கு முன்னால் சமர்ப்பித்தான். சங்கைக்குரிய பெருமக்களே, நாம் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது அல்ல, ஆரம்ப காலத்திலேயே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சரி, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சரி ஷஹீதாக்கப்படுவார்கள் என்ற தகவலை அவர்கள் ஏற்கனவே தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பிறகும் சொல்வதாக இருந்தால் இப்னு ஜியாத் அந்த சுஹதாக்களினுடைய தலைகளை எல்லாம் இதிலே 17 அஹ்லு பைத்துகள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த தலைகள் எல்லாம் முன்னால் வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைக்கு முன்னால் நின்று கொண்டு இந்த கொடுங்கோலன் இப்னு ஜியாத் சொன்னான், ஹுசைனே, உம்மால் தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருந்தது, நீர் மக்காவை விட்டு புறப்பட்டு வரவில்லை என்று சொன்னால் இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டிருக்காது என்று சொல்லி தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு குச்சியால் பிரம்பால் அவர்களுடைய உதட்டை தட்டி தட்டி சொன்னான். அந்த நேரத்தில் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அந்த இடத்தில் அந்த சஹாபி அந்த இடத்தில் நிற்கிறான் கூஃபாவுல, இப்னு ஜியாத், யாருடைய வாயிலே நீ உன்னுடைய பிரம்பை வைக்கிறாய், எச்சரிக்கையாக இருந்து கொள். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் இவ்வளவு தைரியமாக சொன்னார்கள் ஸைத் இப்னு அர்கம். நான் பலமுறை பார்த்திருக்கிறேன் இந்த அதரங்களை, கண்மணி நாயகத்தினுடைய அதரங்கள் முத்தமிடுவதற்கு. அந்த அதரத்திலா அந்த உதட்டிலா உன்னுடைய பிரம்பை வைக்கிறார், நீ நாசமாக போக கடவது, இந்த இடத்தில் நின்றாலும் கூட அல்லாஹ்வினுடைய லஅனத்தின் மீது ஏற்பட்டு விடும் என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள். ஆனால் அருமையானவர்களே, இந்த செய்தி எல்லாம் கடைசியாக யஸீத் இடத்தில் கொண்டு வரப்பட்ட பொழுது யஸீத் சொன்னதாக ஒரு தகவல், நான் ஹுசைனை கொலை செய்ய சொல்லவில்லை, கைது செய்யத்தான் சொன்னேன். அது எப்படியோ அவனுடைய ஆட்சி காலத்தில் தான் இது நடந்தது, அவருடைய ஆட்சி காலத்தில் இது நடந்து போய்விட்டது. ஹுசைன் அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தவறான முடிவால் தான் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து ஏற்பட்டது. அல்லாஹ் யாருக்கு ஆட்சியை கொடுக்க நாடி இருக்கிறானோ அவர்களுக்குத்தான் ஆட்சியை கொடுப்பான். அல்லாஹ் யாருக்கு ஆட்சியை கொடுக்க நாடி இருக்கிறானோ து'தில் முல்க மன் தஷா வ து'இzzுல் முல்க மன் தஷா வ துذில்லுல் முல்க மன் தஷா, அல்லாஹ்தான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறான், நாடியவர்களை கேவலப்படுத்துகிறான், நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு ஆட்சியை பிடுங்குகிறான். அது அல்லாஹ்வுக்குரியது அல்லவா? அப்படி அல்லாஹ் எனக்கு ஒரு ஆட்சியை தந்திருக்கும் பொழுது அதை பிடுங்குவதற்காக ஹுசைன் முனைந்தது தவறல்லவா என்று சொல்லி காட்டினான். ஆகவே நான் இன்றும் சொல்லுவேன், ஹுசைனுடைய தாய் அவர் எனக்கு சொந்தமானவர் தான். எப்படி என்றால், என்னுடைய அத்தை அதாவது மாமியை ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்திருந்தார்கள். என்னுடைய வாப்பா முஆவியா ஒரு சஹாபி, அவர்களுடைய வாப்பா அபூ சுஃபியான் அவரும் ஒரு சஹாபி. அவருடைய மகளைத்தான், என்னுடைய பாட்டனார் மகள் என்னுடைய மாமியை தான் ரசூலுல்லாஹ் அவர்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள். ஆகவே எனக்கு சொந்தக்காரர்கள் தான். ஆகவே அவர்களை கண்ணியப்படுத்த நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்துவதற்கு முனைந்ததாகவும் வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஆனால் அவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அது பதில் சொல்லிக் கொள்ள வேண்டியது, அதற்கான தீர்ப்பை நாம் சொல்ல முடியாது. இன்னொரு ஒரு செய்தியும் அவர் சொன்னார். ஒன்றை நான் சொல்லுகிறேன், என்னுடைய தாயை விட ஹுசைனுடைய தாய் உயர்ந்தவர் என்பதில் சந்தேகமே இல்லை. என்னுடைய தாயை விட அவருடைய தாய் உயர்ந்தவர் என்பது சந்தேகம் இல்லை. ஹுசைனுடைய பாட்டனாருக்கு நிகராக யாரையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான இடத்தை வகிக்கக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதையும் இந்த யஸீத் சுட்டிக்காட்டி இருக்கிறார். ஆனால் அவர் தன்னுடைய தளபதிகளாக இருந்த இப்னு ஜியாதை, இப்னு சஅதை,
ஷிமாரை, இவர்களை எல்லாம் அவர் தடுத்து நிறுத்துவதற்கு முன்வரவில்லையே என்று பார்க்கும் பொழுது இவருடைய நிலை என்ன? இவருடைய நிலை என்ன? அந்த நிலையை நாம் பார்ப்பதற்கு, தீர்ப்பு கூறுவதற்கான தகுதி நம்மிடத்தில் இல்லை. அது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் அவனுடைய திருமறையில் சொல்லுகிறான், குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நாயகமே, நீங்கள் சொல்லுங்களேன், எவ்வளவு பெரிய நிஅமத்தை இந்த மக்களுக்காக நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். அதுல பாதாளத்தில் இருந்தவர்களை சொர்க்கவாதிகளாக நீங்கள் கொண்டு சேர்த்திருக்கிறீர்கள். பெண் குழந்தைகள் பிறந்து விட்டால் அவர்களை உயிரோடு புதைத்தவர்கள் அல்லவா இந்த மக்கள். அவர்களை எல்லாம் என்னுடைய பொருத்தத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்களே. புனிதமானவர்களாக, புண்ணியமானவர்களாக, மேன்மக்களாக நீங்கள் அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறீர்களே. இதற்காக எல்லாம் அவர்களிடத்தில் நீங்கள் கூலி கேட்க வேண்டாம் நாயகமே, எதுவும் கேட்காதீங்க. இந்த மக்களிடத்தில் எதையும் நீங்கள் கேட்க கூடாது என்று அல்லாஹ் சொன்னான். லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன். நீங்கள் ஆற்றி இருக்கக்கூடிய பணி, நீங்கள் செய்திருக்கக்கூடிய சேவை, இவைகளெல்லாம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. எந்த நபியும் செய்யாத, எந்த ரசூலும் செய்யாத பணியை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். கியாமத்து வரை உங்களுடைய அந்த தஅவாவினுடைய பணி தொடரும். அப்படி நான் உங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறேன். உங்களின் மூலமாக இந்த சமுதாயத்தை நான் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறேன். அல்லாஹ் நம்மை பார்த்து சொன்னான், குந்தும் ஹைர உம்மத்தின் என்று சொன்னான். நீங்கள் சிறந்த உம்மத்துக்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. எதன் காரணத்தினால்? நம்மிடத்திலே உயர்ந்த அமல்கள் இருக்கிறது என்பதனாலா? அல்லது உயர்ந்த வயது நம்மிடத்தில் இருக்கிறது, அல்லது உடலிலே வலிமை இருக்கிறது என்பதாலா? இல்லை சகோதரிகளே. என்ன நடந்தது? நமக்கு வயதாலும் குறைவுதான், அமலாலும் நாம் குறைவுதான், சக்தியாலும் நாம் குறைவுதான். நம்மை விட முந்தைய சமூகத்தாரை பார்க்கும் பொழுது இதெல்லாம் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை சிறந்த உம்மத்தாக தேர்ந்தெடுத்ததற்கான ஒரு காரணம் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து என்ற ஒரே காரணம். உம்மத்தே முஹம்மதியாவாக அல்லாஹ் நம்மை ஆக்கி இருக்கிறானே, அதன் காரணத்தினால் தான் நாம் சிறந்தவர்கள். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக வந்ததினால் தான் நாம் சிறந்தவர்களாக ஆகிவிட்டோமே தவிர நம்முடைய அமலாலோ, நம்முடைய செயல்பாடுகளாலோ, நம்முடைய அழகாலோ, நம்முடைய தோற்றத்தாலோ, நம்முடைய செல்வத்தாலோ, நம்முடைய சிறப்பால் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இந்த மக்களுக்கு நாகரீகம் தெரியாமல் இருந்த அரபுகளை, அநாகரீகத்தில் மூழ்கி கிடந்தவர்களை, இங்கிதம் தெரியாதவர்களை எல்லாம் கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னதமான தோழர்களாக மாற்றி காட்டினார்கள். உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகளாக, உலகத்திற்கே பாதை காட்டக்கூடிய நேயர்களாக, உன்னதமான தலைவர்களாக அவர்களை ஆக்கி காட்டினார்கள். அடிமைகளுக்கு உரிமை கொடுத்தார்கள், விதவைகளுக்கு வாழ்வு கொடுத்தார்கள். வியாபாரமா, அதிலே நேர்மை இருக்க வேண்டும் என்பதை சொல்லி செயல்படுத்தி காட்டினார்கள். நேர்மையான வியாபாரிக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்பதை சொன்னார்கள். நேர்மையற்ற முறையில் நடைபெறக்கூடிய ஒரு தொழிலாளிக்கும், முதலாளிக்கும், வியாபாரிக்கும் என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை எடுத்துச் சொன்னார்கள். வாழ்வியலில் நாம் எந்த பகுதியை எடுத்து பார்த்தாலும், திருமணமா, குழந்தை வளர்ப்பா, கல்வியா, சம்பாதிப்பா, விவசாயமா, தொழிலா, வியாபாரமா, கொடுக்கல் வாங்கலாம், அடுத்தவர்களிடத்திலே பேசுவதா, கல்வியை கற்றுக் கொடுப்பதா, எந்த ஒன்றாக எடுத்தாலும் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்தமான ஒழுங்குமுறையையும் நமக்கு தந்தவர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே. இன்று நாம் எல்லாம் ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதற்கான ஒரு அருகதை அவர்கள் மூலமாகத்தானே அல்லாஹ் நமக்கு தந்தான். இப்படி எண்ணற்ற நிஅமத்துக்களை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லிவிட்டான், நாயகமே, இத்துணை நிஅமத்துக்களை உங்கள் மூலமாக நான் வழங்கி இருக்கிறேன். இந்த மக்கள் நாளை மஹ்ஷர் வெளியிலே அமளிப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது உங்களை கொண்டுதான் அவர்களுக்கு நான் விமோச்சனம் தருவேன். பல நபிமார்கள் கைவிட்ட பொழுதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் மக்கள் எல்லாம் சென்றபோது என்னால் முடியாது என்று சொன்ன அந்த காரியத்தை ஆற்றக்கூடிய, ஆற்றல் மிக்கவர்களாக திகழக்கூடியவர்கள் நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே. அந்த உலகத்திலும் நமக்கு மாத்திரமல்ல, எல்லா சமூகத்தாருக்கும் முதலாவது ஷஃபாத் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் திகழ்கிறார்களே. அதற்காக நம்மிடத்தில் ஏதாவது கைமாறை கண்மணி நாயகம் எதிர்பார்க்கிறார்களா? இல்லை, நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை என்று நீங்கள் சொல்லுங்கள். லா அஸ்அலுக்கும், உங்களிடத்தில் நான் கேட்க மாட்டேன் அலைஹி அஜ்ரா. இப்படியெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தந்ததற்காக